குட் ஈவினிங் மக்களே. நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் சூப்பரா இருப்பீங்கன்னு தெரியும். நாம இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஜேர்னி ரிலேட்டடான இடம் தான். ஆமாங்க, நம்ம திருச்சி மக்கள் நீண்ட காலமா எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமாங்க, திருச்சியில உள்ள புது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த புதிய பேருந்து நிலையத்தை பார்த்து இதில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்காக காட்டுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நாம இப்ப தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். இது வந்து இங்க புதிய பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி நிறுவிக்கிறார் நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இது இந்த பஸ் ஸ்டாண்ட் திறந்து வைக்கிறப்ப இந்த சிலையை திறந்து வச்சாங்க. அவ்வளோ அழகா இருக்கு இந்த சிலை. வாங்க இந்த கலைஞர் சிலையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கேருந்து இது வந்து 9/5/2025 25 அன்று நம்மளுடைய தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த பேருந்து நிலையம். கலைஞருடைய திருவுருவ சிலை எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க, சூப்பரா. நம்மளுடைய நகராட்சி நிர்வாக அமைச்சர் மாண்புமிகு திரு அண்ணன் நேரு அவர்களால் அவர்களுடைய முயற்சியால் திருச்சிக்கு இவ்வளவு பெரிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. வாங்க உள்ள போய் இது பார்ப்போம், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத. இதுதான் என்ட்ரன்ஸு. இங்க வந்து கார் பார்க்கிங் எல்லாம் பண்ணலாம். இது உள்ள வர பாதை, உள்ள வந்து வெளியில போற பாதை. இதுதான் வந்து மதுரை ஹைவேவை ஒட்டி இந்த பேருந்து நிலையம் அமைச்சிருக்கிறாங்க. இங்க வந்து ஃப்ரண்ட்ல கார் பார்க்கிங்க்கு நல்ல அகலமான இடம் அருமையா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதை விட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா இப்படியே வாங்க உள்ள போவோம். இது வந்து ஆட்டோஸ் எல்லாம் இங்க வந்து பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு போறதுக்காக இந்த ஷெட் அமைச்சிருக்கிறாங்க. ரைட் நோ வந்து இதுல வந்து 2 வீலர்ஸ் எல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படியே உள்ள போய் பார்ப்போம். இங்க போட்டிருக்காங்க பாருங்க, வாகனம் நிறுத்துமிடம், கால அவகாசம் அழகா போட்டிருக்காங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் பஞ்சப்பூர். 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான கட்டண விபரம் 0 to 6 மணி நேரம் 50 ரூபாய், 6லேருந்து 12 80 ரூபாய், 12லேருந்து 24 மணி நேரத்துக்கு 100 ரூபாய் கேட்டிருக்காங்க. அவ்வளோ அழகா அமைச்சிருக்காங்க இங்க. வாங்க அப்படியே உள்ள போவோம். இதுதான் என்ட்ரி. என்ட்ரன்ஸ்லயே இங்க அழகா திருச்சிராப்பள்ளி மாநகராட்சின்னு அழகா போட்டிருக்காங்க. சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டை. அவ்வளோ அழகா இங்க பாருங்க, லான் எல்லாம் வச்சு முன்னாடி அழகழகா மரங்கள்லாம் நட்டு திருச்சிராப்பள்ளி மாநகராட்சின்னு அழகா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு. அழகா அமைச்சிருக்கிறாங்க. ஏறக்குறைய கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்ப்போம். மேல போட்டிருக்காங்க பாருங்க, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம்னு அழகா மேல. வாங்க அப்படியே உள்ள போவோம். நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்களால் திறந்து வைக்கப்பட்டது. என்ட்ரன்ஸ்ல இங்க பாருங்க, நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்களால் திறந்து வைக்கப்பட்டது 9/5/2025 அப்படின்னு போட்டிருக்காங்க. வாங்க அப்படியே உள்ள போவோம். உள்ள வந்து டெம்பரரியா கடைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்ப்போம். என்ட்ரன்ஸ்ல இதுதான். எல்லோருக்கும் எல்லாம் என்ட்ரன்ஸ் தமிழக முதல்வர் அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் இங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோருக்கும் எல்லாம் புதுமையான திட்டங்களால் பல்வேறு பெருமைகளை பெற்று நகராட்சி நிர்வாகத்துறையின் பணிகளால் நகர்மை இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே தமிழக முதல்வருடைய படம் அழகா. இந்த பஸ் ஸ்டாண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுலேருந்து ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அழகா. இங்க இதோட டிசைனு பக்காவா செஞ்சிருக்காங்க. இங்க பாருங்க, வேலை நடக்கும் போது எடுக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாமே இது எல்லாமே. ஒவ்வொரு கட்ட பணிகளும் நடக்கும்போது அது போட்டோ எடுத்து இங்க டிஸ்பிளேக்காக வச்சிருக்காங்க. சூப்பரா. இங்க பாருங்க, செடிகள்லாம் வைக்கும் போது எடுத்த போட்டோஸ். நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி அவர்கள் இங்க வந்த போது பார்வையிட்ட போது பார்த்தது கூட வந்து நம்மளுடைய நிர்வாகத்துறை அமைச்சர் திரு நேரு அவர்களும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களும் வராங்க. ஒவ்வொரு அபிஷியலும் வந்தப்பையும் பார்வையிட்டும் போதும் நம்மளுடைய மாண்புமிகு மேயர் அவர்களும் எங்களோட இருக்கிறாங்க. அமைச்சரோட வராங்க பாருங்க.
கட்டுமான பணி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்னு ஒவ்வொரு காலத்திலையும் கட்டுமான பணி எப்படி எப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இது வந்து நம்மள முதல்வர் அவர்கள் திறந்து வைத்த அன்னைக்கு எடுத்த புகைப்படம். இது வந்து அடிக்கல் நாட்டப்ப எடுத்த புகைப்படம். அவ்வளோ அழகா வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல பேட்டரி காரு இங்கேருந்து ஆப்ரேட் பண்றாங்க. வயதானவர்கள் எல்லாம் இங்க அழைச்சிட்டு போறதுக்காக பேட்டரி கார் வருது. இப்போதைக்கு இது வந்து ஃப்ரீ சர்வீஸ். அழகா பண்ணியிருக்காங்க பேட்டரி காரு. சூப்பரா. பேட்டரி சர்வீஸ் ஃப்ரீ தானே? ஓகே, சூப்பர். சூப்பரா பாருங்க பேட்டரி காரு. வயசானவங்கள அழகா ஏத்திட்டு போறாங்க. நடக்க முடியாதவங்கள அழகா இதுல உட்காந்து ஏத்திட்டு போறாங்க. ரூட் நம்பர், எந்த பிளாட்ஃபார்ம்ல நிற்கும், என்ன டைமுக்கு பஸ் கிளம்பும், எல்லாமே இங்க போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, சூப்பரா. ஒவ்வொரு வழித்தடத்துலயும் என்னென்ன பஸ் இருக்கு, என்ன டைமுக்கு இருக்கு, எல்லாமே அழகா டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்கிரீன் ஃப்ரண்ட்ல போட்டிருக்காங்க அழகா, சூப்பரா. இங்க வந்து என்ட்ரன்ஸ்லயே பேட்டரி கார் நின்றுட்டு இருக்குது, பாக்குறீங்க. வாங்க அப்படியே உள்ள போவோம். என்ட்ரன்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நுழைந்தோடனே நம்மளுடைய பூர்வீக மயில் மார்க் மிட்டாய் கடை அழகா இங்க அமைச்சிருக்காங்க. டெம்பரரி ஒரு ஸ்வீட் ஸ்டால் போட்டிருக்காங்க, நம்ம மயில் மார்க் மிட்டாய் கடை. அதுக்கப்புறம் இங்க வந்து சித்ரா காஃபின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி கடை போட்டிருக்காங்க. ஸோ இதான் பஸ் ஸ்டாண்டு. உள்ள போலாம் வாங்க. இங்கேயும் வந்து அழகா ஒவ்வொரு காலகட்டத்திலும் எடுத்த போட்டோஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. நம்மளுடைய பஸ் ஸ்டாண்டுடைய மாதிரி இங்க டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளவு அழகா அமைச்சிருக்காங்கன்னு. இந்த மாதிரில பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் எப்படி இந்த டெர்மினல்ஸ் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு அழகா அமைச்சிருக்கிறாங்க. கீழே பஸ்ஸஸ் எல்லாம் நிக்குது. என்ட்ரன்ஸ்ல அந்த சிலை, கலைஞர் சிலை. அப்படியே வாங்க, பார்த்துட்டே போலாம். இதுதான் இதோட மாதிரி. ஃபர்ஸ்ட் நுழைஞ்ச உடனே பிளாட்ஃபார்ம் 1 இருக்கு. இங்க வந்து சென்னைக்கு போற பஸ்ஸஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம் 1ல வச்சிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் 1 நடைமேடை 1ல என்னென்ன வருது அப்படின்னு திருப்பதி, பெங்களூர். நடைமேடை 2ல சென்னை, டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி எல்லாமே நடைமேடை 2ல இருந்து போகுது. அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு வர நேரம், புறப்படும் நேரம் எல்லாமே இங்க டிஸ்பிளேல இருக்குது. இது பிளாட்ஃபார்ம் 1. நம்ம பிளாட்ஃபார்ம் 1 தான் உள்ள போய் பார்க்க போறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி ஒருங்கிணைந்த பேரொழி நிலையம் டிஸ்பிளே அழகா கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய ஸ்கிரீன் வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ எவ்வளவு அழகா வச்சிருப்பாருங்க. நடைமேடை 1. நடைமேடை 1 உள்ள போய் பார்ப்போம். இங்க எல்லாருமே அமர்றதுக்கான இடங்கள் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பேசஞ்சர்ஸ்லாம் வந்து இங்க வந்து உட்காந்து பஸ் பிடிக்க போகலாம். நீங்க பாருங்க நடைமேடை 1. நடைமேடை 1ல உள்ள நடைமேடை இருக்கு. லெஃப்ட்லயே வந்து டாய்லெட்ஸ் இருக்கு. போத் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் டாய்லெட் இருக்கு. அவ்வளோ அழகா அமைச்சிருக்கிறாங்க டாய்லெட்ஸ் எல்லாமே. ஸோ பாருங்க, ஃப்ரீ டாய்லெட் தான். அவ்வளோ அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. சூப்பரா பக்காவா பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. டாய்லெட்ஸ் எல்லாம், டேப்ஸ் எல்லாம் அழகா பண்ணியிருக்காங்க. வாங்க போவோம். நடைமேடை 1ல சென்னை பேருந்துகள் எப்படிலாம் வச்சிருக்காங்க பாருங்க. அங்கங்க அழகா நிறுத்தி, ரொம்ப கன்ஜஸ்டடே இல்லாம அது நிறுத்தி எடுக்கிறதுக்கான அருமையான இடங்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பரா. இங்க பாருங்க பஸ்ஸஸ் எல்லாம் நிக்குது. பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஸோ நடைமேடை 1ல தமிழக அரசு போக்குவரத்து கழகமும் இருக்கு, எஸ்சிடிசி இருக்கு. இங்க பாருங்க
ஒரு பெட்டி கடை வச்சிருக்காங்க. இங்க வந்து எல்லா மக்களுக்கு தேவையான எல்லா இதுவும் கொடுக்குறாங்க. காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கு இங்க. அருமையா வச்சிருக்காங்க. ஸோ மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாமே அழகா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. உங்களுக்கே தெரியும், திருச்சி பேருந்து நிலையத்துல நம்ம எஸ்சிடிசி பஸ் உள்ள வந்துட்டு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு சூப்பரா வச்சிருக்காங்க எஸ்சிடிசி பஸ். எஸ்சிடி பஸ் பஸ் டெப்போ இது. ஸோ அவங்க உள்ள வந்து போறதுக்கு அழகா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி இங்க ஒரு பெட்டி கடை வச்சிருக்காங்க. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க சூப்பரா. இது வந்து நடைமேடை 1, 2. 1ல வந்து பெங்களூர் திருப்பதி போற பஸ்ஸஸ், 2ல வந்து சென்னை போற பஸ்ஸஸ் ஃபுல்லா நிறுத்திருக்காங்க. இங்க பாருங்க, நிறுத்துமிடம் சென்னை கிளம்பாக்கம் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிறுத்துமிடம் டிஸ்பிளேவோட கொடுத்துருக்காங்க. அங்கங்க ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா கொடுத்துருக்காங்க. இங்க எல்லாமே டிஜிட்டல் போர்டு தான். ஸோ டேட்டா என்ன சேஞ்ச் பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்னை கிளம்பாக்கம் நிறுத்துமிடம் அழகா போட்டிருக்காங்க. கிளம்பாக்கம் போகும் பேருந்துகள் நிறுத்துமிடம். அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டும் சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல அருமையா இருக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸும். இப்போ நாம நடைமேடை 1, 2 2ல இருக்கோம். ஸோ 1, 2 பிளாட்ஃபார்ம் 1 அண்ட் பிளாட்ஃபார்ம் 2 இங்கேயே போட்டிருக்கு பாருங்க. அழகா டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையுமே. பிளாட்ஃபார்ம் 1, பிளாட்ஃபார்ம் 2 சென்னை போறதுக்கு, இது வந்து பெங்களூர் திருப்பதி போறதுக்கு. இங்கே அழகா ஒரு ஹெல்ப் டெஸ்க் அமைச்சிருக்காங்க. ஸோ மக்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் இந்த ஹெல்ப் டெஸ்க்ல இவங்க கிட்ட வந்து கேட்டுக்கலாம். அதுக்காக ஒரு ஸ்டாஃப் அமைச்சிருக்காங்க கார்பரேஷன்ல இருந்து. நீங்க கார்பரேஷன் ஸ்டாஃப்? ஆமா, சூப்பர். நம்ம திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில இருந்து ஹெல்ப் டெஸ்க் அழகா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரண்ட்ல நம்ம பார்த்தோம் ஒரு போர்டு அழகா எந்தெந்த நடைமேடையில் என்னென்ன பஸ்ஸஸ் நிற்குது அழகா பண்ணியிருக்காங்க. என்ன டைமுக்கு வருது, என்ன டைமுக்கு புறப்படுது, அந்த டீட்டெயிலும் அழகா இதுல கொடுத்துருக்குறாங்க. இது நடைமேடை 1 and 2. திருப்பதி பெங்களூர் நடைமேடை 1, சென்னை நடைமேடை 2. அழகா பாருங்க எந்த பஸ் எத்தனை மணிக்கு வருது, எத்தனை மணிக்கு போகும், எல்லாமே இங்க பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே உள்ள போவோம், உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கேயும் என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வரும்போது அழகா போர்டு போட்டு ஒவ்வொரு நடைமேடையிலும் என்னென்ன பஸ்ஸஸ் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்க வந்து ஒரு ஆவின் பாலகம் அமைச்சிருக்கிறாங்க. மக்கள் வந்து உட்கார்ற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ஆவின் பாலகம் அமைச்சிருக்கிறாங்க. டைரக்டா ஆவினுடைய ஸ்டோரு. ஸோ பால், உங்களுக்கு வெண்ணெய், தயிர், நெய் எல்லாமே இங்க கிடைக்குது. வாங்க பார்ப்போம். இந்த எக்ஸ்கலேட்டர் இங்க ஒன்று போட்டிருக்காங்க, அதையும் பார்ப்போம். எக்ஸ்கலேட்டர் எதுக்கு அப்படின்னா, இங்கேருந்து மேல மாநகர பேருந்துக்கு போறதுக்கான பாதை. இதை நம்ம அப்புறம் போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கீழே உள்ள பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துருவோம், வந்துட்டு மேல போவோம். இங்க நம்மளோட அஸ்வின்ஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் போட்டிருக்காங்க டெம்பரரியா. ஃபுட் எல்லாமே வந்து இங்க ப்ரிப்பேர் பண்ணலாங்க, பண்ணி தான் கொண்டு வராங்க. கொண்டு வந்து இங்க ஸ்டால்ஸ் வச்சிருக்கிறாங்க அழகா சூப்பரா அருமையா இருக்கு. நமக்கு பெயர் பெற்ற அஸ்வின்ஸோடைய ஸ்டால்ஸ் இங்க இருக்கு. எல்லாருக்குமே அழகா ஃபுட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பரா. இங்கே வந்து ஹீட் பண்ணி கொடுத்துறாங்க அவன்ல. வாட்டர் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. மக்கள் இருந்து சாப்பிட்றதுக்கு அழகா டேபிள்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க சூப்பரா. நம்மளுடைய ஹக்கீம் பிரியாணி வச்சிருக்காங்க இங்க. ஹக்கீம் பிரியாணி சூப்பரா அமைச்சிருக்காங்க. ஹக்கீம் பிரியாணியோடைய நம்ம புகழ்பெற்ற ஹக்கீம் பிரியாணி, ஃபேமஸ் ஹக்கீம் பிரியாணி இங்கேயே இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல. சூப்பரா இங்கே டிஸ்பிளே வச்சிருக்காங்க. இதுக்கும் இங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு அழகா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆனா எல்லாம் குக்கிங் இங்க கிடையாது, அங்கேயே குக் பண்ணி தான் எடுத்துட்டு வராங்க. பாருங்க, இங்கேயும் பிளாட்ஃபார்ம் போற வழியிலையும் நம்ம ஏர்போர்ட்ல இருக்க மாதிரி அங்கங்க டாய்லெட்ஸ் வச்சிருக்காங்க. ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் டாய்லெட்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, அராப்ஸ் டீ ஸ்டால் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இங்க.
மக்கள் எவ்வளவு பேர் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. டீ காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே சுட சுட பலகாரங்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நம்மளுடைய அலீஃப் அலீஃப் டீ ஸ்டால் இருக்குங்க. பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. டீ காஃபி எல்லாம் சுட சுட கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க. பரவசம் உணவகம் ஸ்நாக்ஸ் ஸ்டால் சூப்பரா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்தது நாம நடைமேடை 3/4 வந்திருக்கோம். 3/4ல என்னென்ன பஸ்ஸஸ் இங்க நிக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு டிஸ்ப்ளே வச்சிருக்காங்க. நாங்க அதையும் பார்ப்போம். நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழிகாட்டுறை. இங்க பாருங்க நடைமேடை 3ல விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருத்தணி, புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி இந்த பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நடைமேடை 4ல ஒசூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, முசிறி, தோகமலை, பாளையம், ஊட்டி, மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் இங்கேருந்து வர பஸ்ஸஸ் எல்லாமே இங்க இருக்கு. இங்க போட்டிருக்காங்க சைன் போர்டு. நடைமேடை 3க்கும் 4க்கும் அதே மாதிரி இங்க மக்கள் உட்கார்றதுக்கான இடம். நடைமேடை 3க்கும் 4க்கும் என்னென்ன பஸ்ஸஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு பெரிய டிஸ்ப்ளே வச்சிருக்கிறாங்க. நடைமேடை 3ல விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருத்தணி, புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி பஸ்ஸஸ் எல்லாம் நடைமேடை 3ல இருக்கு. நடைமேடை 4ல ஒசூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, முசிறி, தோகமலை, பாளையம், சேலம், கோயம்புத்தூர், ஊட்டி, மேட்டுப்பாளையம், திருப்பூர், ஈரோடு வழி கரூர் எல்லாமே நடைமேடை 4ல இருக்கு. வாங்க 3, 4 உள்ள போய் பார்ப்போம். நடைமேடை 3 விழுப்புரம் போட்டிருக்கு. நடைமேடை 4 ஒசூர். அதே மாதிரி சேலம் போற பஸ்ஸஸ், விழுப்புரம் போற பஸ்ஸஸ் எல்லாமே இங்க இருக்கு. இங்கேயும் கடைகள் போட்டிருக்காங்க. அழகா டீ காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க சூப்பரா மக்களுக்கு. மக்களுக்கு டீ காஃபி பிரச்சனையே கிடையாது. முக்கியமான விஷயம் அங்கங்க குடி தண்ணீர் வச்சிருக்காங்க. நம்ம திருச்சிராப்பள்ளி கார்பரேஷன் சார்பா அழகா குடி தண்ணீர், சுத்தமான குடி தண்ணீர் இங்கே ப்ரொவைட் பண்றாங்க. மக்கள் தண்ணிக்காக எங்கேயும் அலைய தேவையில்லை. இங்க பாருங்க வேலூர், ஈரோடு வேலூர் மார்க்கம் போட்டிருக்கு. அதே மாதிரி வேலூர் மார்க்கம் போற பஸ்ஸஸும் அங்கேயே நிக்குது. இது வேலூர், திருவண்ணாமலை போற பஸ்ஸஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. அழகா சூப்பரா இங்கேயும் காஃபி ஸ்டால், டீ ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இது நடைமேடை 3, 4 திரும்பி சொன்னேன். 3 வந்து வேலூர், திருவண்ணாமலை போறது. அது மாதிரி பாருங்க காஞ்சிபுரம், ஊட்டி போறது, கோயம்புத்தூர் போறது எல்லா பஸ்ஸும் நடைமேடை 3, 4ல தான் வச்சிருக்காங்க. அழகாவே இங்க அமைச்சிருக்காங்க சூப்பரா. இங்கேயும் மக்கள் அமர்றதுக்கான சேர்ஸ் எல்லாம் சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஆடியோ அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டே இருக்காங்க, எங்க பஸ் எங்க நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுக்கு எந்த சிரமமே கிடையாது. சூப்பரா வராங்க, சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க நெய்வேலி, திருப்பூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்க நிக்குது. எல்லாத்துக்குமே பே உடைய நம்பரை கொடுத்துருக்காங்க. எந்த பேல நிக்குது, பே 14, பே 15, பே 14 திருப்பூர், பே 15 ஈரோடு. கரெக்டா 15ல ஈரோடு பஸ் நிக்குது பாருங்க. சூப்பரா பாருங்க. நடைமேடு 3, 4 பார்த்தோம். 3, 4 விழுப்புரம் சைடும் கோயம்புத்தூர் சைடு போற பஸ்ஸஸ் எல்லாமே நடைமேடை 3, 4ல தான் இருக்கு. இங்கேயும் இந்த பிளாட்ஃபார்ம்ல ஹெல்ப் டெஸ்க் போட்டிருக்காங்க. கார்பரேஷன்ல இருந்து ஸ்டாஃப்ஸ் போட்டிருக்காங்க சூப்பரா. ஸோ யாருக்கு எந்த உதவி வேணாலும் இவங்க உதவி பண்ண கொடுங்க. ஸோ நடைமேடை 3, 4 அழகா டிஸ்பிளேயும் வச்சிருக்காங்க, டிஸ்பிளே போர்டு. ஸோ நம்ம 1, 2 பார்த்துட்டோம், 3, 4 பார்த்துட்டோம். அடுத்தது நடைமேடை 5க்கு போவோம். போற வழில பாருங்க பஸ் ஸ்டாண்ட எப்படி அமைச்சிருக்காங்க சூப்பரா. எவ்வளவு கடைகள் பாருங்க, நல்லா விஸ்தாரமா. நம்மளுடைய ஏர்போர்ட்ல எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட்டா பஸ் ஸ்டாண்டானே தெரியல, அவ்வளவு அழகா அமைச்சு கொடுத்துருக்காங்க. போற வழில அழகா கடைகள்லாம் இருக்கு. ஹோட்டல் பாலாஜி ஆரியாஸ் கடை போட்டிருக்காங்க. டீ காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம். இன்னும் நிறைய கடைகள் மூடி தான் இருக்கு, திறக்கல. ஸ்ரீ ஸ்வீட்ஸ் போட்டிருக்காங்க இங்க சூப்பரா.
இது வந்து நடைமேடை 5-6. வாங்க பார்ப்போம். 5-6க்கு வெயிட்டிங் ஹால் இங்க போட்டிருக்காங்க. எல்லாரும் மக்கள்லாம் வெயிட் பண்றாங்க இங்க. இங்க பாருங்க, அங்க வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் கார் வச்சிருக்கிறாங்க. அடுத்தது நடைமேடை 6. நடைமேடை 5-6. நடைமேடை 6ல பட்டுக்கோட்டை, பொன்னமராவதி, அறந்தாங்கி, பேராவூரணி, காரைக்குடி, புதுக்கோட்டை இது எல்லாமே நடைமேடை 6ல இருக்கு. அதே மாதிரி நடைமேடை 5ல மதுரை, திருச்செந்தூர், நாகர்கோவில், சிவகாசி, கோவில்பட்டி, செங்கோட்டை, துவரங்குறிச்சி, பொன்னமராவதி, கம்பம், குமுளி, கொடைக்கானல், தேனி, பொள்ளாச்சி இது எல்லாமே நடைமேடை 5ல கொடுத்துருக்காங்க. 6ல ராமேஸ்வரம், ராமநாதபுரம், தொண்டி, தேவக்கோட்டை, பரமக்குடி, சிவகங்கை, திருப்பத்தூர், அன்னவாசல், இழுப்பூர் அழகா அமைச்சிருக்காங்க பாருங்க. நடைமேடை 5-6 என்னென்ன பஸ்ஸஸ் எங்க போகுது அப்படிங்கிறத இங்கேயே அழகா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேலயே நம்ம பார்ப்போம் வாங்க. இங்க பாருங்க, நடைமேடை 5ல மதுரை மார்க்கமா போற பஸ்ஸஸும், நடைமேடை 6ல ராமேஸ்வரம் மார்க்கமா போற பஸ்ஸஸுக்கும் கொடுத்துருக்காங்க அழகா. எவ்வளவு பெரிய டிஸ்பிளே வச்சிருக்காங்க பாருங்க, அழகா அமைச்சிருக்காங்க. 5ல பாருங்க மதுரை, திருச்செந்தூர், சிவகாசி, கோவில்பட்டி, செங்கோட்டை, தூரங்குறிச்சி, பொன்னமராவதி, கம்பம், குமிளி, கொடைக்கானல், தேனி, பொள்ளாச்சி, பழனி, திண்டுக்கல் எல்லாமே. நடைமேடை 6ல ராமேஸ்வரம், தொண்டி, தேவக்கோட்டை, பரமக்குடி, சிவகங்கை, திருப்பத்தூர் சைடு போற பஸ்ஸஸ் எல்லாமே நடைமேடை 6ல போட்டிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன பஸ்ஸஸ்னு. இங்கேயும் அமர்றதுக்கு அழகா சேர்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க. மக்கள் அமர்றதுக்கு அங்கங்க. இங்க பாருங்க, மதுரை மார்க்கம் 5ம் ராமேஸ்வரம் மார்க்கமா இருக்கிறதுலாம் 6க்கும் பிளாட்ஃபார்ம் 6க்கு போட்டிருக்காங்க. இங்கேயும் வந்து கார்பரேஷன் சார்பா ஒரு ஹெல்ப் டெஸ்க் போட்டிருக்காங்க சூப்பரா. இந்த பிளாட்ஃபார்ம்லயும் அங்கங்க கடைகள் அமைச்சிருக்காங்க. கடைகள்ல வடை, பஜ்ஜி, டீ எல்லாம் கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, மதுரை மார்க்கமா போற பஸ்ஸஸ் நடைமேடை 5ல இருக்கு. அது மாதிரி ராமேஸ்வரம், தொண்டி, தேவக்கோட்டை இந்த போற பஸ்ஸஸ் எல்லாம் நடைமேடை 6ல இருக்கு. இங்கேயும் மேல டிஸ்பிளே போட்டு அழகா வச்சிருக்காங்க. ஸோ மதுரை மார்க்கமும் ராமேஸ்வரம் மார்க்கமா போற பஸ்ஸஸ் எல்லாமே இங்க நடைமேடை 5லயும் 6லயும் இருக்கு. 5ல வந்து மதுரை மார்க்கமா போற பஸ்ஸஸும், ராமேஸ்வரம் 6ல பிளாட்ஃபார்ம் 6ல ராமேஸ்வரம் மார்க்கம் போற பஸ்ஸஸும் இருக்குங்க. சூப்பரா அமைச்சு வச்சிருக்காங்க. அதே பாருங்க, கொடைக்கானலும் நடைமேடை 5ல இருக்கு. பே 9. அது மாதிரி பொள்ளாச்சி, பட்டுக்கோட்டை இதெல்லாம் வந்து அறந்தாங்கி, பேராவூரணி, திண்டுக்கல் இது எல்லாமே நடைமேடை 5லயும் 6லயும் தான் இருக்கு. இங்கேயும் கடையெல்லாம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளே போர்ட்ஸ் எல்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க. கடைகள்லாம் பாருங்க, மக்கள் பயன்பாடுக்கு வந்துருச்சு எல்லாமே. குடி தண்ணீர் இங்கேயும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் குடி தண்ணீர் வச்சிருக்காங்க அழகா சூப்பரா. அங்கேயே பே போட்டு அங்கங்க டிஸ்பிளே வச்சு எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த மார்க்கமா போகணுங்கிறத அழகா டிஸ்பிளே வச்சிருக்காங்க. அந்தந்த பேல அந்தந்த ஊருக்கு போற எந்த பஸ் நிக்குமோ அதற்கு நேரம் அதோடைய பேர், அந்த ஊர் பேர் அழகா போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, நாகர்கோயில், செங்கோட்டை இதெல்லாமே நடைமேடை 5ல இருக்கு. நாகர்கோயில் போற பஸ்ஸஸ் எல்லாமே. புதுக்கோட்டை எல்லாம் நடைமேடை 6ல இருக்கு. சூப்பரா வச்சிருக்காங்க. டிஸ்பிளே போர்டும் அழகா அமைச்சிருக்காங்க அங்கங்க. நீங்க பாருங்க, புதுக்கோட்டை மார்க்கம் பஸ் எல்லாம் நடைமேடை 6ல இருக்கு. பிளாட்ஃபார்ம் 6ல புதுக்கோட்டை சைடு போற பஸ்ஸஸ் எல்லாமே இருக்கு. அது மாதிரி காரைக்குடி, தேவக்கோட்டை, ராமநாதபுரம் எல்லாமே நடைமேடை 6ல இருக்கு. அது மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸஸ் மட்டும் இல்ல, பிரைவேட் பஸ்ஸஸும் இங்க இருக்கு. அன்னவாசல் போற பஸ் எல்லாம் நடைமேடை 6ல இருக்கு. மக்களே பார்த்துக்கோங்க, இது கவர்மெண்ட் பஸ்ஸஸ் மட்டும் இல்ல, பிரைவேட் பஸ்ஸஸும் இங்க வச்சிருக்காங்க அழகா. தூரங்குறிச்சி போற பஸ்ல நடைமேடை 5ல இருக்கு. மக்களுக்கு எந்த சிரமமே இல்லை, அவ்வளவு அழகா வந்து போய்கிட்டு இருக்காங்க.
நடைமேடை 5, 6ல தாங்க ரொம்ப ரஷ் இருக்கு. டுவர்ட்ஸ் மதுரை ராமநாதபுரம் போற பஸ்ஸஸ்க்கு தான் க்ரௌடும் பயங்கர ஹெவியா இருக்கு. இது மதுரை மார்க்கமா போற பஸ்ஸஸ்க்கு உள்ள வெயிட்டிங் ஹால். வெயிட்டிங் லிஸ்டிங் அழகா வெயிட் பண்றதுக்கு பக்காவா பண்ணிருக்காங்க. 5, 6 பார்த்துட்டோம். வாங்க அப்படியே உள்ள போவோம். அடுத்த நடைமேடையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஏர்போர்ட்ல இருக்கிற மாதிரி டாய்லெட் பக்காவா பண்ணிருக்காங்க. சூப்பரா அவ்வளவு அருமையா பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். அழகா ஸோ போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு. ரெஸ்டாரண்ட் அழகா அமைச்சிருக்காங்க, சூப்பரா அமைச்சிருக்காங்க. இங்கேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஃபெசிலிட்டி, நின்று சாப்பிட்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. எப்படி வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கா சொல்லுங்க. ஆ? நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கா? மக்கள் எப்படி சொல்றாங்க புதிய பேருந்து நிலையத்தை பத்தி? நல்லா இருக்குன்றாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்காமா? ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பக்காவா இருக்காமா? சூப்பரா இருக்குன்றாங்க. திராவிட மாடல். நம்ம திருச்சி மத்திய பேருந்து நிலையத்துல தஞ்சாவூர் மார்க்கமா இருக்கிறது என்ட்ரன்ஸ்லயே இருந்தது. இங்க வந்து தஞ்சாவூர் மார்க்கமா இருக்கிற பஸ்ஸஸ் எல்லாம் கடைசியில கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இதான் நடைமேடை 8. இதுல வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மார்க்கமா இருக்கக்கூடிய வண்டி எல்லாமே இருக்கு. எவ்வளவு பெரிய போர்டு இங்கேயும் வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து தஞ்சாவூர் மார்க்கமா போறவங்க எல்லாரும் அமர்றதுக்கான இடம், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம் பக்காவா. இங்க பாருங்க போட்டிருக்காங்க வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், திருவாரூர், நாகூர், பட்டுக்கோட்டை எல்லாமே தஞ்சாவூர் கும்பகோணம் மார்க்கமா போறது. வாங்க எந்த பார்ப்போம். இங்க வந்து குரு ஹோட்டல் போட்டிருக்காங்க. சூப்பரா நடைமேடை 7ல வேளாங்கண்ணி போறது இருக்கு. இதுவும் அதே மாதிரி அழகா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, வேளாங்கண்ணி போறது நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கும்பகோணம் மார்க்கமா போற எல்லா வண்டியுமே இங்க போட்டிருக்காங்க. எங்கேயும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கடைங்கெல்லாம் அமைச்சிருக்காங்க அழகா. வேளாங்கண்ணி, கும்பகோணம், தஞ்சாவூர் போற வண்டிங்க எல்லாமே இருக்கு பாருங்க. நடைமேடை 8ல இருக்கும். இப்ப நம்ம நடைமேடை 7, 8. ஸோ தஞ்சாவூர் பக்கத்து போறவங்க எல்லாம் நடைமேடை 7, 8க்கு வந்துருங்க. அழகா அமைச்சிருக்காங்க. இங்க பாருங்க, வரிசை தஞ்சாவூர் பக்கம் போற பஸ்ஸஸ் எல்லாமே நடைமேடை 7, 8ல அழகா அமைச்சிருக்காங்க சூப்பரா. கவர்மெண்ட் பஸ்ஸஸ் மட்டும் இல்ல, பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே இங்க இருக்கு. சூப்பரா அமைச்சிருக்காங்க. இங்கேயே மேலேயே டிஸ்பிளேயும் போடுறாங்க பாருங்க. நடைமேடை 7ல வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, சிதம்பரம் போற பஸ்ஸஸ் எல்லாம் ஆரோ போட்டு அழகா பண்ணிருக்காங்க. எங்க நிக்கும் அப்படின்றதுக்கு அழகா. இங்கேயும் பெட்டி கடையெல்லாம் அமைச்சிருக்காங்க. இங்கேயும் குடிநீர் அமைச்சிருக்காங்க பாருங்க, குடி தண்ணீர். ஸோ இங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் ஃப்ரெஷ்ஷா குடிநீர் அமைச்சிருக்காங்க குடிக்கிறதுக்கு. ஃப்ரெஷ் குடிநீர் நம்ம மக்கள்லாம் குடிக்கிறாங்க. நல்லா இருக்கா தண்ணி? சூப்பரா இருக்கா? பிடிச்சிருக்கா புது பஸ் ஸ்டாண்டு? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா, ஏற்கனவே வந்தீங்களா? இது தஞ்சாவூர் மார்க்கமாங்க. தஞ்சாவூர் மார்க்கமா போற பஸ்ஸஸ் எல்லாமே நடைமேடை 7, 8ல வந்திருக்கு. இந்த நடைமேடை தான் கடைசியா அமைச்சிருக்கிறாங்க. மேல போது பாருங்க பஸ். இது வந்து மாநகர பேருந்து, அதாவது டவுன் டவுனுக்குள்ள போற பஸ்ஸஸ் எல்லாம் மேல. வாங்க அடுத்து நம்ம அதுக்கு தான் போக போறோம். அது நம்ம அந்த எக்ஸ்கலேட்டர்ல போய் பார்க்கணும். வாங்க போய் பார்ப்போம். தஞ்சாவூர் மார்க்கமா போற பஸ்ஸஸ் எல்லாமே கடைசியா இருக்கிற நடைமேடை 7, 8ல அமைச்சிருக்காங்க. திரும்ப உங்க ஞாபகத்துக்காக சொல்றேன். அதே மாதிரி எல்லா இடத்துலயும் பாருங்க, ஏர்போர்ட் ஸ்டைல்ல அழகா டாய்லெட்ஸ் பக்காவா அமைச்சிருக்காங்க. போத் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லா இடத்துலயுமே. அதே மாதிரி ஊனமுற்றோர் பயன்படுத்துறதுக்காக அங்க அவங்களுக்கும் டாய்லெட்ஸ் வச்சிருக்காங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் சூப்பரா அமைச்சிருக்காங்க. இங்க பாருங்க, திறனாளிகளுக்காக அழகா அமைச்சிருக்காங்க. இங்கேயும் எல்லாமே டிஸ்பிளே போர்ட்ஸ் எல்லாம் அழகா இருக்கு. இப்போ எங்கேயுமே படி கிடையாது, இந்த மாதிரி ஸ்லோப்ல தான் மக்கள் ஏறி இறங்குற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளும் ஏறி இறங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி தான் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க. மேலே போறதுக்கு இந்த மாதிரி படிகளும் அமைச்சிருக்காங்க.
எக்ஸ்கலேட்டரும் அமைச்சிருக்காங்க. நம்ம எக்ஸ்கலேட்டர் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய பேருந்து நிலையத்தோட பின்புறத்துல என்னென்ன இருக்கு, என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வாங்க. இது பின்புறம். ஒவ்வொரு நடைமேடையிலும் என்னென்ன பஸ்ஸஸ் இருக்குங்கிறத காமனா ஒரு டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த நடைமேடையில என்னென்ன பஸ்ஸஸ் இருக்கு அப்படிங்கிறத இதுல நாம டீட்டெயிலா பார்த்துருவோம். இதுல இருந்து பார்ப்போம். நடைமேடை 1 திருப்பதி, பெங்களூர். இது நடைமேடை 1 பார்த்தோம். நடைமேடை 2ல சென்னை மார்க்கமா இருக்க எல்லா வண்டியும் டிஎன்எஸ்டிசி, எஸ்டிடிசி எல்லாமே நடைமேடை 2ல இருந்து தான் கிளம்ப போகுது. அடுத்தது நடைமேடை 3ல விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருத்தணி, புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி பஸ்ஸஸ் எல்லாம் நடைமேடை 3ல இருந்து கிளம்ப போகுது. நடைமேடை 4ல கரூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், கோயம்புத்தூர், ஊட்டி, மேட்டுப்பாளையம், திருப்பூர், முசிறி, தோகைமலை, பாளையம், குளித்தலை இது எல்லாமே நடைமேடை 4ல இருந்து கிளம்புது. நடைமேடை 5ல இருந்து மதுரை, திண்டுக்கல், தேனி, கம்பம், குமிளி, கொடைக்கானல், பொள்ளாச்சி, பழனி, மணப்பாறை, திருச்செந்தூர், நாகர்கோயில், சிவகாசி, கோயில்பட்டி, செங்கோட்டை, தூரங்குறிச்சி எல்லாமே நடைமேடை 5. நடைமேடை 6ல ராமேஸ்வரம், ராமநாதபுரம், தொண்டி, தேவக்கோட்டை, பரமக்குடி, சிவகங்கை, திருப்பத்தூர், அன்னவாசல், இலுப்பூர், பட்டுக்கோட்டை, பொன்னமராவதி, அறந்தாங்கி, பேராவூரணி எல்லாமே நடைமேடை 6. வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், திருவாரூர், நாகூர், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, சிதம்பரம், மயிலாடுதுறை, காரைக்கால், தஞ்சாவூர், கும்பகோணம் நடைமுறை 7. நடைமேடை 8 தஞ்சாவூர் 1 to 1, தஞ்சாவூர் 1 to 1, தஞ்சாவூர் 1 to 1 பஸ் போகணுன்றவங்க நடைமேடை 8க்கு வந்துருங்க. ஸோ எல்லா நடைமேடையிலும் என்னென்ன பஸ்ஸஸ் இருக்குங்கிறது அழகா இங்க ஒரு டிஸ்பிளே வச்சிருக்காங்க. நாம பார்த்துட்டோம். என்ட்ரன்ஸ்ல இங்க ஒரு ஹெல்ப் டெஸ்க் வச்சிருக்காங்க. அழகா கார்பரேஷன் ஸ்டாஃப் அழகா போட்டிருக்காங்க சூப்பரா. ஸோ இவங்க ஹெல்ப் டெஸ்க் என்ட்ரன்ஸ்ல இருக்காங்க. வாங்க அப்படியே பின்புறம் போவோம். பின்புறத்துலயும் அழகா ஒரு கார் பார்க்கிங் வச்சிருக்காங்க சூப்பரா. ஸோ நீங்க பஸ் ஸ்டாண்ட் வரணும்னா பஸ் ஸ்டாண்டு பின்புறத்துக்கு வந்து காரை பார்க் பண்ணிட்டு கூட வந்துடலாம். தஞ்சாவூர் சைட்ல ஏற்றி விட போகணும்னா பின்புறமா வந்து ஏற்றி விடுங்க. இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. இங்க ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஒன்று இருக்குங்க. அதே தான் பார்க்க போறோம். வாங்க போகலாம். 2 வீலர் இங்க மேலேயும் பார்க் பண்ணலாம், கீழேயும் 2 வீலர் பார்க் பண்றதுக்கு ஒரு இடம் அமைச்சிருக்காங்க. வாங்க அதையும் போய் பார்ப்போம். பின்புறத்துலயும் அழகா அமைச்சிருக்காங்க பாருங்க, திருச்சிராப்பள்ளி மாநகராட்சின்னு அழகா. ஃப்ரண்ட்ல இங்கிலீஷ்ல இருந்தது, பின்புறத்துல வந்து தமிழ்ல இருக்கு. இந்த என்ட்ரியிலும் அழகா அமைச்சிருக்காங்க திருச்சிராப்பள்ளி மாநகராட்சின்னு. இங்க 2 வீலர் பார்க்கிங்க்கு என்டையர் பஸ் ஸ்டாண்டுக்கும் கீழே அண்டர் கிரவுண்ட்ல அழகா அமைச்சிருக்கிறாங்களாம். வாங்க இப்ப நம்ம அதை தான் போய் பார்க்க போறோம். மிகப்பெரிய அளவில் ஒரு அண்டர் கிரவுண்ட் 2 வீலர் பார்க்கிங் அமைச்சிருக்கதா சொல்றாங்க. பாருங்க பேஸ்மெண்ட்ல எவ்வளோ பெரிய ஒரு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் அமைச்சிருக்காங்க சூப்பரா. இவ்வளோ பெரிய அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் அமைச்சிருக்காங்க, அழகா அமைச்சிருக்காங்க நம்ம திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி சார்பா. இப்பயே 2 வீலர்லாம் வந்து நிறுத்துறதுக்கு அழகா பண்ணிட்டாங்க. 2 வீலர் நிறுத்துறதுக்கு 24 மணி நேரத்துக்கு 20 ரூபாய் அப்படிங்கறத போர்டு இங்க அழகா மென்ஷன் பண்ணியிருக்காங்க சூப்பரா. இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க, 2 வீலர் பார்க்கிங்க்கு 24 மணி நேரத்துக்கு 20 ரூபாய். ரொம்ப சீப்பா தான் பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க இப்பயே வண்டியெல்லாம் நிறுத்தி பழகிட்டாங்க இங்கே. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பில்லு கவுண்டர் எல்லாமே பண்ணியிருக்காங்க சூப்பரா. இங்கேருந்து மேலே போறதுக்கு நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் போறதுக்கு எக்ஸ்கலேட்டர் வசதி வைத்திருக்காங்க, லிஃப்ட் வசதி வைத்திருக்காங்க. வாங்க நாம அதையும் பார்ப்போம். ஃபுல்லா வேலை நடந்துட்டு இருக்கு, இன்னும் போர்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க பார்க்கிங்ல 2 வீலர் பார்க்கிங் வச்சுட்டு 2 வீலர் நிறுத்திட்டு மக்கள் மேலே போறதுக்கு
லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு. ஏய் விழுந்துருவீங்க. எஸ்கலேட்டர்ல மேல போறோம். போறோம். இது பிளாட்ஃபார்முக்கு ஆப்போசிட் சைடு இன்னொரு புறம். இங்கேயும் கடைகள்லாம் இருக்காங்க, வரிசை கடைகள் இருக்கு. எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. நம்மளுடைய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அவ்வளோ அழகா அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம்லாம் இன்னும் கடைகள்லாம் ஓப்பன் பண்ணல. இப்போ போட்டிருக்க கடைகளும் டெம்பரரி தான் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே மக்கள் பயன்பாட்டுக்கு லிஃப்ட் எல்லாருமே இருக்கு. இதற்கு மேல டவுன் பஸ்ஸுக்கு போறதுக்கு நாம இப்படிதான் எக்ஸ்கலேட்டர்ல போறோம். அழகா டிஸ்பிளே போட்டிருக்காங்க பாருங்க. டவுன் பஸ்ஸஸ் எந்தெந்த மார்க்கமா போறதுக்கு எங்கெங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் கார்பரேஷன் சார்பா ஒரு ஹெல்ப் டெஸ்க் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, பாலக்கரை மார்க்கமா போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்க நிக்கணும் அழகா போட்டிருக்காங்க. இது வந்து பிளாட்ஃபார்ம் 2, அது வந்து பிளாட்ஃபார்ம் 3. பாலக்கரை தில்லை நகர் பிளாட்ஃபார்ம் 2, உறையூர் விராலிமலை பிளாட்ஃபார்ம் 3. இங்கேயும் அழகா டிஸ்பிளே வருது, டிஸ்பிளே போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, பாலக்கரை மார்க்கமா போறது, தில்லைநகர் உறையூர் போற மார்க்கமா போற பஸ்ஸஸ் எல்லாம் ஆரோ போட்டு வச்சிருக்காங்க. இங்கேயும் மக்கள் உட்கார்றதுக்கு பயன்பாட்டுக்கு எல்லாமே அழகா வச்சிருக்கிறாங்க. ஹலோ, ஹாய். எப்படி எப்படி இருக்கு புதிய பஸ் ஸ்டாண்டு? சூப்பரா இருக்கா? இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? குட் 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 குட். எந்த ஸ்கூல்? வெரி குட். என்ஜாய் என்ஜாய். பாய். புது ஸ்கூல். ஓகே. ரியாலிட்டி ஜர்னி. கண்டிப்பா. இந்த பசங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, இடமளிப்புத்தூர்ல. பெரிய பேருந்து நிலையத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் ரியாலிட்டி ஜர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ. வாடா. அதுக்கு முன்னாடி இங்கேருந்து பார்ப்போம் இந்த என்டையர் பஸ் ஸ்டாண்டோடைய ஏரியல் வியூ எவ்வளோ அழகா அமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இதுதான் திருச்சி பஸ் ஸ்டாண்டோடைய ஏரியல் வியூ. எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க, சூப்பரா. இது வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மார்க்கமா நிக்கக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாம் இங்க நிக்குது. இதுதான் திருச்சி பஸ் ஸ்டாண்டோட ஏரியல் வியூ. பாருங்க எப்படி இருக்குன்னு. வாங்க அப்படியே உள்ள போய் பார்ப்போம். இது ஃபுல்லாவே, இந்த தளம் ஃபுல்லாவே டவுன் பஸ்ஸஸ்க்காக அமைச்சிருக்காங்க. சூப்பரா அமைச்சிருக்காங்க, அவ்வளோ அழகா. ஆல்மோஸ்ட் ஒரு ஏர்போர்ட் ஸ்டைல தாங்க இதை அமைச்சிருக்காங்க, சூப்பரா. இங்கேயும் டாய்லெட்ஸ் எல்லாம் பக்காவா அமைச்சிருக்கிறாங்க பாருங்க. நம்ம மக்கள் இதை பொறுப்பா பயன்படுத்திக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இங்க மேலேயும் டவுன் பஸ்ஸஸுக்கு எல்லாமே டாய்லெட்ஸ் எல்லாம் அழகா அமைச்சிருக்காங்க. ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சூப்பரா கொடுத்துருக்குறாங்க. அருமையா இருக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்டு. நம்ம மக்கள் இதை அழகா பயன்படுத்தி சுத்தமா வச்சுக்கணும். நம்மளுடைய மக்கள்கிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் அதுதான். இதை வந்து சுத்தமா அழகா பராமரிச்சு நீட்டா வச்சுக்கோங்க. நம்ம கையில தான் இருக்கு. கவர்மெண்ட் 50% சப்போர்ட் பண்ணாலும் நாம 50% சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்த சுத்தமா வைத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. வாங்க இன்னும் மேல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்ரீரங்கம் போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு மேல. மத்திய பேருந்து நிலையம் இங்க பஸ்ஸஸ் இருக்கு. ஃபார் இன்ஃபர்மேஷன், எவ்ரி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை
மத்திய பேருந்து நிலையத்துக்கு பஸ்ஸஸ் இருக்கு. அதே மாதிரி கீழே போய் பார்ப்போம் ரூட்ல என்னென்ன இருக்குன்னு. அங்க உட்கார்றதுக்கு அழகா சேர்ஸ் ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, சத்திரம் பேருந்து நிலையம், அமெரிக்கன் மருத்துவமனை, தில்லைநகர் வழியா போறதுக்கான பஸ்ஸஸ் எல்லாமே இப்படிதான் இயக்குறாங்க. அழகா அமைச்சிருக்கிறாங்க. அங்க ரெஸ்ட் ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சூப்பரா அமைச்சிருக்காங்க பக்காவா. மேலையும் ஸ்டால்ஸ் எல்லாம் அழகா போட்டிருக்காங்க, பெட்டி கடை ஸ்டால்ஸ் எல்லாம் சூப்பரா. டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் அழகா இருக்கு பக்காவா, சூப்பரா பிடிச்சிருக்காங்க. ஆமா, பஸ் ஸ்டாண்ட் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நல்லா இருக்கா? வந்து போறதுக்கு ஈஸியா இருக்கா? இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. இப்போ வந்து போனதெல்லாம் ஈஸியா இருந்ததா? கீழே இருந்து மேலே வரதுக்குலாம் ஈஸியா இருக்கா? லிஃப்ட்ல வந்தீங்க, நல்லா இருக்கு. பிடிச்சிருக்காங்க ஐயா உங்களுக்கு? ஓகே. ஸ்ரீரங்கம் போற பஸ்ஸஸ் எல்லாமே அங்க இருக்கு பாருங்க, அதுக்கு போர்ட் போட்டிருக்காங்க அழகா. எல்லா இடத்துலயுமே லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் பக்காவா கொடுத்துருக்காங்க. இது மேல டவுன் பஸ்ஸஸ் போற பஸ்ஸஸ் எல்லாமே இங்க டிஸ்பிளே வச்சிருக்காங்க அழகா. சிட்டி பஸ்ஸஸ் எல்லாமே இதுல போகுது. ஹலோ, அருமையா அமைச்சிருக்காங்க பாருங்க பேருந்து நிலையத்தை, சூப்பரா இருக்கு. சத்திரம் ராலிமலை போற பஸ்ஸஸ் எல்லாமே பஸ்ஸஸும் அழகா நிறுத்திருக்காங்க. மேல மக்கள்லாம் நின்று ஏறுறதுக்கு இறங்குறதுக்கெல்லாம் ஃபெசிலிட்டி சூப்பரா செஞ்சிருக்காங்க. ஸோ டவுன் பஸ்ஸஸ் ஏறி இறங்குறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து எவ்ரி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு பஸ்ஸஸ் நம்ம கவர்மெண்ட் இயக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். எவ்ரி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துக்கு பஸ்ஸஸ் வந்துட்டு இருக்கு. வாங்க கீழே போய் பார்ப்போம், ஸ்டெப்ஸ்ல போவோம், ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டெப்ஸ் ரொம்ப ஸ்டீப்பா இல்லைங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. மக்கள் ஏறி இறங்குறதுக்கெல்லாம் அழகா பண்ணியிருக்காங்க, சூப்பர் அமைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கடைகள்லாம் நல்லா பக்காவா பண்ணியிருக்காங்க. மக்கள் பயன்பாட்டுக்கு அழகா இருக்கு. மக்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பரா, செம்மையா இருக்கு. ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு எப்படி எப்படி போகணும், பாதை எல்லாமே அழகா அமைச்சு கொடுத்துருக்காங்க சூப்பரா. சூப்பரா இருக்கு பாருங்க. நுழைஞ்சோடனே எக்ஸ்கலேட்டர்ஸ் அழகா பண்ணியிருக்காங்க. மக்கள் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கெல்லாம் வசதிகள்லாம் அவ்வளோ அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே சூப்பர். இங்க பாருங்க, என்ட்ரன்ஸ்லயே வந்து ஒரு முதலுதவி மையம் போட்டிருக்காங்க அழகா. இங்க வந்து ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழகா ஒரு டாக்டர், நர்சிங் ஸ்டாஃப் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்குது. முதலுதவி மையம் அழகா பண்ணியிருக்காங்க. இங்க வந்து டாக்டர் இருக்கிறாங்க சூப்பர்பா. நம்ம டாக்டரை மீட் பண்ணுவோம். ஹலோ டாக்டர், ஐம் சுதாகர். நீங்க ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்களா? சூப்பர். வாட் இஸ் யுவர் நேம்? குட் சார், நைஸ் மீட்டிங். சூப்பர். இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ யாராவது வந்து சப்போர்ட்டுக்கு வராங்களா? இங்க யாருக்காவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? குட். ஓகே ஓகே மார்னிங் வந்து ஒரு செல்ஃபால் இங்க இருக்காரு. நம்ம என்டர்பி பேஷண்ட்ஸ் மட்டும் ஒரு செல்ஃபால் அவங்கள தெரியாம இருக்காங்க. ஓகே எல்லாம் மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. குட். இஷ்யூ இல்ல, இந்த ப்ராப்ளம். கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுதா சப்போர்ட் மட்டும் இருக்கு. தேவைப்படலாம் ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல? பட் குட் குட் குட், வெரி நைஸ். நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. சூப்பர். இங்க அழகா பெட், காட் எல்லாமே வச்சிருக்காங்க. டாக்டர் இருக்கிறாங்க சப்போர்ட்டுக்கு 24 ஹவர்ஸும் எல்லாமே. ஓ குட். இசிஜி மிஷினும் இங்க எமர்ஜென்சி வச்சிருக்கிறாங்க பக்காவா. ஸோ ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி பக்காவா பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எய்டுக்கு. ஸோ இதை மக்கள் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. டாக்டருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.
மினிமம் 100 ஓ சூப்பர். இங்க அர்ச்சமதா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 100 ருபீஸ் தான் ஃபீஸ், ஓபி ஃபீஸ். இன்ஜெக்ஷன் 50 ருபீஸ் தான், ட்ரெஸ்ஸிங் 100 ருபீஸ் தான், சுகர் ஸ்ட்ரிப் 50 ருபீஸ் தான். ஸோ மக்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இசிஜி எடுக்கிறதுக்கு 200 ருபீஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய மத்திய பேருந்து புதிய பேருந்து நிலையத்திலே என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சிருக்காங்க இங்க. அதனால எமர்ஜென்சிக்கு இந்த இடத்த கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. 24 ஹவர்ஸும் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். மக்களுக்கு இதை பயன்படுத்துறதுக்கு கொண்டு வந்துருங்க, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். உங்க நேம்? சிவர். தேங்க்யூ, நைஸ் மீட்டிங். மக்களே, நாம பார்த்தோம் இந்த பேருந்து நிலையத்தை எவ்வளவு அழகா அமைச்சிருக்காங்க, சூப்பரா அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம இதுவும் ஜேர்னில தான் அடங்குது. ஒவ்வொரு மக்களும் பஸ்ஸில் எப்படி ட்ராவல் பண்ணணும், எப்படி திருச்சியிலேருந்து கிளம்பணுங்கிறதுக்கு இதை நம்ம காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கிறோம். ஆக்சுவலாக பஸ்ஸில் புக் பண்ணியிருந்தவங்க ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ இல்லை திருப்பதிக்கோ புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பழைய மத்திய பேருந்து நிலையத்துக்கு போகக்கூடாது. எல்லாருமே இந்த புதிய பஞ்சப்பூர் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்துக்கு தான் வரணும். மறந்துடாதீங்க. எல்லாரும் இங்கே வந்து தான் நீங்கள் பஸ் பிடிக்கணும். இன்னைக்கே கலெக்டர் ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்குறாங்க. அதனால ஆல்ரெடி பஸ்ஸுக்கு புக் பண்ணியிருந்தாலும் இந்த பேருந்து நிலையத்துக்கு வாங்க. இங்கே வந்து உங்கள் பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம். அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த பேருந்து நிலையத்தில் இருக்குது. வாங்க. ஓகே மக்களே, இதோட நம்ம இந்த vlog முடிச்சுப்போம். நாம இந்த திருச்சியில அமைஞ்ச புதிய பேருந்து நிலையத்தை பக்காவா அலசி உங்களுக்காக கொடுத்துருக்குறோம். உங்களுடைய பயணம் இனிதா அமையணுங்கிறதுக்காக தான் இருந்தது. ஸோ இந்த புதிய பேருந்து நிலையத்தில் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல எந்தெந்த பேருந்து நிலையம் இன்னைக்கு இருக்கு, கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்கிறத உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்கேன். கடைசியாக பார்த்தோம் நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் இங்கே இருக்குது, டாக்டர்ஸும் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ எமர்ஜென்சிக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நாம் இந்த vlog முடிச்சுப்போம். நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா மறந்துடாம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணாதான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் போய் சேர்ந்தடையும். அதனால் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் ஏதாவது கமெண்ட் பாஸ் பண்ணாலும் கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து வரும், உங்களை வந்து சேரும். ஸோ இதோட நம்ம இந்த vlog முடிச்சுப்போம். பாய். என்ன மக்களே, நம்மளுடைய பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையத்தை பார்த்துப்பேங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களின் தீவிர முயற்சியாலும் நம்மளுடைய தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் நல்ல ஆசையுடன் அமையப்பெற்ற இந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் எவ்வளோ அழகா அமைச்சிருக்காங்க பாருங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்கே இருக்குது. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாமே அவ்வளோ அழகா அமைச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு உள்ள போகணுன்னா இது ஏர்போர்ட்டா பஸ் ஸ்டாண்டா அப்படிங்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ அழகா இழைச்சிருந்தாங்க. உண்மையிலேயே மக்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாம் பஸ்ஸு எந்தெந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன பஸ் நிற்குதுங்கிறது டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதில் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா, உள்ளே வர பஸ், அதாவது வெளியில் போகிற பஸ் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டேன். திருச்சிக்குள்ளே வர பஸ்ஸஸ் எந்தெந்த ரூட்டில் வருதுன்னு நேற்று நம்ம திருச்சி கலெக்டரேட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த பற்றின இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். திருச்சிக்கு சென்னையிலேருந்து வர பஸ்ஸஸ் எல்லாமே நம்பர் 1 டோல்கேட் வந்துட்டு, டோல்கேட்லேருந்து அப்படியே பைபாஸ் வழியாக பழைய பால்பண்ணை வந்து அப்படியே பைபாஸ் வழியாக நேராக பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வருது. இதுதான் ரூட்டு. திரும்பி போகிறதும் அதே ரூட்டில் தான் போகுது. ஸோ சென்னை பஸ் ஸ்டாண்ட், நம்பர் 1 டோல்கேட், இது பழைய பால்பண்ணை பைபாஸ் பிடிச்சி நேராக பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். இது சென்னை பஸ்ஸை பொறுத்த வரைக்கும். தஞ்சாவூர் பஸ்ஸஸ் எல்லாம் எங்கன்னா துவாக்குடி, திருவரம்பூர், பழைய பால்பண்ணை அப்படியே வந்து மன்னார்புரம் வந்து மன்னார்புரத்துலேருந்து அப்படியே பைபாஸ் பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். ஸோ உள்ள வர பாதையும் இதுதான், வெளியில போகிற பாதையும் இதுதான். அதே மாதிரி சேலம் நாமக்கல் மார்க்கமாக வரக்கூடிய பேருந்துகள் எல்லாம் நம்பர் 1 டோல்கேட் வந்துட்டு அது பழைய பால்பண்ணை வந்து பைபாஸில் நம்மளுடைய புதிய பேருந்து நிலையம், அதாவது பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் வந்து சேர்ந்துடும். இதுதான் அதோட ரூட்டு. கரூர் மார்க்கமாக வருது, கரூர், கோயம்புத்தூர், ஈரோடு இதெல்லாம் மார்க்கமாக வர எல்லாமே சத்திரம் பேருந்து நிலையம் வந்து சாத்தூர் ரோடு வந்து
நம்மளோட ஸ்டூடெண்ட் ரோட் கோர்ட்டுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, அந்த ரோடு வழியா வந்து கலெக்டரேட் வந்து நம்மளுடைய மத்திய பேருந்து நிலையம் இப்ப இருக்கிற மத்திய பேருந்து நிலையம் வந்து அங்கே இருந்து மன்னார்புரம் வந்து பைபாஸ் வழியா புதிய பேருந்து நிலையம் வருது. இதுதான் வந்து கரூர் கோயம்புத்தூர் மார்க்கம் வர பேருந்துகளுக்கான வழித்தடம். திரும்பி போறதும் அதே ரூட்ல தான் போகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திண்டுக்கல், தேனி, கம்பம் இங்கிட்டேருந்து வர பேருந்து எல்லாமே கருமண்டபத்திலேருந்து பைபாஸ் வழியா நம்மளுடைய புது பேருந்து நிலையம் வந்து சேருது. மன்னார்புரம் வந்து புதிய பேருந்து நிலையம் வந்து சேருது. இதுதான் அந்த ரூட்டு. மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் இந்த பஸ்ஸஸ் எல்லாம் அப்படியே பைபாஸ்லேயே வந்து நேரா நம்மளுடைய புதிய பேருந்து நிலையமுக்கு வந்து சேர்ந்துருது. போற ரூட்டும் அதான் போற ரூட்டு. ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான். அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் கொடுத்த நேற்று அனௌன்ஸ் பண்ண அந்த பிளானை. ஸோ இதை உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஸோ இது டிராவல்ல ஒரு ஜேர்னில முக்கியமான பாட்டு. அதனால தான் புதிய பேருந்து நிலையம் திறந்த விடனே இந்த ஒவ்வொருத்தரோட ஜேர்னி எப்படி பிளான் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தீங்க பஸ்ஸுக்கு அப்படின்னா கூட பழைய மத்திய பேருந்து நிலையம் போகாம நம்மளுடைய புதிய பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துக்கு போயிடுங்க. அங்க எல்லா ஊருக்கு போற வெளியூர் பஸ்ஸஸ் எல்லாமே அங்கேருந்து ஆப்ரேட் ஆகுது. சிட்டிக்குள்ள மப்சல் பஸ் எதுவும் வரல. சிட்டிக்குள்ள ஒன்லி டவுன் பஸ்ஸஸ் மட்டும்தான் வருது. ஸோ இதை உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு புதிய பேருந்து நிலையம் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் புதுசா உருவாக்கி இருக்காங்க. அங்க போய் உங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வியட்நாம் வியட்நாம் ஜேர்னி வீடியோஸ்க்கு நடுவில் இதை ஏன் போட்டேன்னா, இந்த பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த தகவலை கொடுக்கணுங்கிறதுக்காக இடையில இதை போட்டிருக்கிறேன். அதனால இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்னா இப்போ முடிச்சுப்போம். பாய்.